உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான நிதி ஆயோக் கூட்டத்தில் அவமதிக்கப்பட்டதாக மமதா கூறிய விவகாரத்தில் நடந்தது என்ன என்பதை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. மத்திய பட்ஜெட்டில் பாரபட்சம் என குற்றம் சாட்டி தமிழக முதல்வர் ஸ்டாலின் உட்பட இந்தியா கூட்டணி முதல்வர்கள் பிரதமர் மோடி தலைமையிலான நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதாக அறிவித்தனர். ஆனால் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி கூட்டத்தில் பங்கேற்பதாக சொல்லி பங்கேற்கவும் செய்தார். ஆனால் பாதியில் வெளிநடப்பு செய்தவர் கூட்டத்தில் தன்னை அவமதித்து விட்டதாக பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தார். வெறும் 5 நிமிடங்கள் மட்டும் பேச அனுமதிக்கப்பட்டேன். ஆனால் எனக்கு முன்னால் பேசியவர்களுக்கு 10-20 நிமிடங்கள் கொடுக்கப்பட்டது. பேசிய போதே மைக் அணைக்கப்பட்டது என்று அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை சுமத்தினார் மம்தா பானர்ஜி. இது பெங்காலுக்கு மட்டும் அவமரியாதை இல்லை, அனைத்து பிராந்திய கட்சிகளுக்குமான அவமதிப்பு என குற்றம் சாட்டிய மம்தா இனி எந்த கூட்டத்திலும் பங்கேற்கப் போவது இல்லை என்றும் அறிவித்தார். आगे जो बोला है 5 जन और लोगों ने कोई 20 मिनट बोला, कोई 15 मिनट बोला, कोई 10 मिनट बोला। अपोजिशन से मैं अकेला आया, लेकिन डॉक्टर लोगों को 5 मिनट स्टॉप कर दिया. दिस इज इंसल्टेशन. இதற்கு எதிர்வினையாற்றிய எதிர்க்கட்சிகள் மத்திய அரசை காட்டமாக விமர்சித்தன. நான் பயாலஜிக்கல் பிரதமருக்கு தம்பட்டம் அடிக்கும் அமைப்பாக நிதி ஆயோக் செயல்படுகிறது என விமர்சித்த காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் மம்தா பானர்ஜியை நடத்திய விதத்தை ஏற்க முடியாது என விமர்சித்தார். ஒரு மாநில முதல்வரை நடத்தும் விதமா இது என தமிழக முதல்வர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்தார். ஆனால் மைக் அணைக்கப்பட்டதாக மம்தா பானர்ஜி கூறுவது முற்றிலும் தவறு. கட்டமைக்கப்பட்ட கட்டுக்கதைகளுக்கு பதிலாக மம்தா பானர்ஜி உண்மையை கூற வேண்டும் என விமர்சித்தார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். இதற்கிடையே கொல்கத்தா திரும்பிய மம்தா பேச்சை நிறுத்துமாறு மணி அடிக்கப்பட்டதாக மீண்டும் குற்றம் சாட்டினார். எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களின் அரசுக்கு வலிமையோடு துணை நிற்பதாகவும் குறிப்பிட்டார் மம்தா பானர்ஜி. நிதி ஆயோக் சிஇஓ PVR சுப்பிரமணியம் விளக்கமளித்த போது மம்தாவுக்கு பேச 7 நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டது. அந்த நேரம் முடிந்துவிட்டதாக டிஜிட்டல் கடிகாரத்தில் தெரிவிக்கப்பட்டதே தவிர மைக் எதுவும் அணைக்கப்படவில்லை. மம்தா புறப்பட்ட பிறகும் மேற்கு வங்க தலைமைச் செயலாளர் கூட்டத்தில் இருந்தார் எனவும் விளக்கமளித்தார். For every chief minister who had crossed 7, the tap would be there, and then people would appropriately try to close it up in the next 30 seconds or 1 minute or whatever. So there was no difference in terms of treatment. No mic was switched off. She decided that okay, my time is up, and that's it. And Cheney had told us earlier that she would leave immediately afterwards. And as I said, we adjusted her from afternoon to morning at her request only. எதிர்க்கட்சிகள் செல்லாத கூட்டத்திற்கு சென்ற மம்தா வைத்த அவமதிப்பு குற்றச்சாட்டு தேசிய அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.